வணக்கம். சென்னை சைதாப்பேட்டை கல்லூரி கல்வி ஆணையர் அலுவலகம் முன்பாக காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. கௌரவ விரிவுரையாளர்கள் அடிப்படை வாழ்வாதார கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி இந்த காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக இந்த காத்திருப்பு போராட்டத்திற்கு மாநில தலைவர் செந்தில்குமார் அவர்கள் தலைமை வகித்தார். தமிழக அரசு உன் செயல் நியாயம் தானா? அடுத்தவர்கள் உயிரை எடுத்தும் குடிப்பவர்களுக்கு கொடுப்பது நியாயம் தானா? நியாயம் தானா? அடுத்தவர்கள் உழைப்பை சுரண்டி குடிப்பவருக்கு கொடுப்பது உன் செயல் நியாயம் தானா? நியாயம் தானா? நியாயம் தானா? தமிழக அரசு நியாயம் தானா? படித்தவர்கள் உழைப்பை சொல்லி குடிப்பவர்களுக்கு கொடுப்பது உரிமை குரல் கேட்கலையா? கத்துரமே கத்துரமே 9 நாளா கத்துரமே நிக்கிறோமே தெருவுலதான் நிக்கிறோமே வழங்கலையே அடிப்படை ஊதியம் வழங்கலையே என்னாச்சு ஊதிய உயர்வு என்னாச்சு? அப்போது பேசிய அவர், அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக கௌரவ விரிவுரையாளராக 8000க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர். உயர்கல்வித்துறை வழிகாட்டுதலின் அடிப்படையில் 2003 முதல் பல்வேறு துறைகளில் நியமனம் செய்யப்பட்டு வருகின்றோம். இந்நிலையில் எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 9/2/2026 முதல் காலவரையற்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம். எங்களுடைய கோரிக்கையில் யுஜிசி கௌரவ விரிவுரையாளர்களுக்கு ரூபாய் 57,700 வழங்க வேண்டி வலியுறுத்தியும் அரசு இதுவரை வழங்கவில்லை. 12 மாதம் ஊதியம் என்பது முன்பு உறுப்பு கல்லூரி கௌரவ விரிவுரையாளருக்கு வழங்கப்பட்டது. அவர்களுக்கு அது சாத்தியமாகும் போது அனைத்து அரசு கல்லூரிகளுக்கும் வழங்க வேண்டும். PF மற்றும் EF உறுப்பு கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்களுக்கு பிரிக்கப்பட்டது. அதனை அனைத்து அரசு கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்களுக்கும் வழங்க வேண்டும். அதேபோல் மகப்பேறு விடுப்பு சம்பளத்துடன் அளிக்க வேண்டும். பணி ஓய்வு பெறும்போது கௌரவ விரிவுரையாளர்களுக்கு பணிக்கொடையாக ரூபாய் 25 லட்சம் வழங்க வேண்டும் என்று கூறினார். சார் வணக்கம். என்னோட பெயர் ஹேமமாலினி. நான் சிவகங்கை அரசு மகளிர் கலைக்கல்லூரியில கௌரவ விரிவுரையாளரா 14 வருஷமா பணிபுரிஞ்சுட்டு இருக்கேன் சார். நாங்க இங்க எல்லாரும் எதுக்காக கலந்துருக்கோம் அப்படின்னா, சொல்லுவாங்கல்ல ஒரு வார்த்தை, போராட்டம் அப்படின்றது எங்களுக்கு எல்லாம் புதுசு இல்லை அப்படின்ற மாதிரி. எங்க காலேஜ்ல நான் பணியில சேரும்போது ஒரு சின்ன மரமா இருந்தது, அது நிழலே இல்லாம இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அந்த மரம் பெருசா வளர்ந்து எங்களுக்கு நிழல் கொடுக்குது. 14 வருஷம் உழைச்சிருக்கோம். பட் எங்கனால யாருக்குமே எந்த பலன் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ள வருது சார். என்னன்னா ஒரு 5 கோரிக்கைகள் தான் நாங்க கேட்கறது. நாங்க உழைக்கிறதுக்கான ஊதியம் எங்களுக்கு வேணும். யூஜிசில இருந்து நிறைய ஃபண்ட் வருது, பில்டிங்க்கு அலாட் பண்றீங்க, நிறைய கல்லூரிகள் திறக்கிறீங்க. உயிரே இல்லாத ஒரு பில்டிங்க்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு, அந்த பில்டிங்க்கு உயிர் கொடுக்கக்கூடிய கௌரவ விரிவுரையாளர்களான எங்களுக்கு இல்ல அப்படின்ற ஒரு விரக்தியில தான் சார் நாங்க எல்லாருமே இந்த இடத்துல வந்திருக்கோம். ஒவ்வொரு டைமும் போராடி எங்களோட ஊதியத்தை நாங்க கேட்கறதுன்றது எங்களுக்கே அவ்வளவு மனசு கொதிச்சு போய் இந்த இடத்துல வந்திருக்கோம். யூஜிசி எங்களுடைய தகுதிக்கு சொன்ன 57,700 ரூபாய் எங்களுடைய ஊதியம் வேணும். அதே போல 11 மாசம் மட்டுமே எங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஊதியமானது 12 மாசமும் எங்களுக்கு வேணும். இன்னைக்கு நிறைய என்ன மாதிரி இருக்கக்கூடிய எல்லாருமே இரண்டாம் குழந்தைக்கு வேணாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, எங்களுக்கு சம்பளத்தை பிடிச்சிருவாங்கன்ற ஒரு மிகப்பெரிய பயம் எங்களுக்குள்ள இருக்கு சார். அதனால மகப்பேறு விடுப்பு ஊதியத்தோட வேணும் அப்படின்ற ஒரு நியாயமான கோரிக்கையை இந்த இடத்துல பதிவு பண்றோம். எங்களுக்கு லைஃப்ல ஒரு செக்யூரிட்டி, வேலை பார்க்கறதுக்கான ஒரு செக்யூரிட்டி, PF EPF அப்படின்றத எங்களுக்கு பிடித்தம் செய்து அந்த ஸ்கீம் எங்களுக்கு கொண்டு வரணும். அது மட்டும் இல்ல சார், எங்க இதுல வேலை பார்க்கக்கூடிய நிறைய பேர் பாத்தீங்கன்னா எந்த ஒரு பயனுமே இல்லாம ரிட்டையர்ட் ஆகி போயிடுறாங்க, இறந்து போயிடுறாங்க. அப்போ அவங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்மே கிடையாது சார். எவ்வளவோ நியூஸ்ல நம்ம பாக்குறோம்,
சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்குலாம் நீங்க கொடுக்குறீங்க. ஆனா உங்களையே நம்பி ஒரு நல்ல மாணவர் சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய கௌரவ விரிவுரையாளர்கள் இன்னைக்கு வந்து தெருவுல நின்று போராடக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கு. இந்த நிலை மாறணும் சார். நாங்க எல்லாரும் ஒரு முடிவோட தான் வந்திருக்கோம். ஒவ்வொரு டைமும் போராடி எங்களுடைய இலக்கை நாங்க அடைய முடியல. இந்த முறை இலக்கை அடையாம இந்த இடத்தை விட்டு நாங்க போகக்கூடாதுன்றதுல எல்லாருமே உறுதியா இந்த இடத்துல நிக்கிறோம் சார். கமிஷனர் அம்மா கூப்பிட்டுருந்தாங்க சார். ஏன்னா கமிஷனர் அம்மா போன தடவையே வந்து எங்களை கூப்பிட்டு வச்சுட்டு எல்லாத்தையும் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் வந்து செக்ரட்டரியோ எனக்கு மேலே இருக்கிற ஹையர் அஃபீஷியல் தான் பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால இந்த தடவை நாங்களே வர முடியாது. ஸோ எலெக்ஷன் அறிவித்து எல்லாத்தையும் பண்ணி ஒவ்வொரு தடவையும் வந்து அந்த கடைசி நிமிடம் மட்டும் எங்களை வந்து போராட வச்சு கடைசியில் வந்து ஒரு சொற்ப ஊதியத்தை வந்து கொடுத்துட்டோம். எங்களை வந்து அப்படியே எங்கள் காலத்தை அடுத்த 5 வருஷம் வந்து அப்படியே தாண்டி போகிற மாதிரி பண்ணி விட்டுறாங்க. சொற்ப ஊதியம் 5000 ரூபா. இந்த டிஎம்கே அரசு வந்து இந்த 5 வருஷத்துல எங்களுக்கு உயர்த்தி கொடுத்த ஊதியம் பாத்தீங்கன்னா 5000 ரூபா. ஆசிரியர் வந்து பொதுவா வந்து பாத்தீங்கன்னா சார், நாங்க வந்து புதுசா வந்து கௌரவ விரிவுரையாளர்களை வந்து பணி நிரந்தரம் செய்யணும்னு கேட்கிறோம். தேர்தல் வாக்குறுதியில 10 ஆண்டுகள் வந்து முழுமையா பணி அனுபவம் இருந்தா நாங்க பணி நிரந்தரம் செய்யறோன்னு 2020 இவங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்து 2021 இவங்க வெற்றி பெற்றதுதான். நாங்க இந்த 8300 கௌரவ விரிவுரையாளர்களுமே பாத்தீங்கன்னா திராவிடத்தை உயிர் மூச்சா கொண்டுதான் இந்த தமிழ் மண்ணுல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். 4 பட்டங்களை பெற்று செட்டு நெட்டு முனைவர் பட்டம் பெற்றவர் எங்களை வந்து இப்போ வந்து புதுசா சுப்பிரமணியன் ஐயா அமைச்சர் வந்து சொல்றாரு, இவங்க போராட்டம் வந்து ஒரு பேஷன் ஆகி போச்சு, மாடல் ஆகி போச்சு. நிச்சயமா எங்களை அது பெரிய மன வலியை உருவாக்குது. நாங்க வந்து இன்னைக்கு போராட்டத்தை கையில எடுக்கல. கௌரவ விரிவுரையாளர்களா எப்பொழுது கல்லூரிகள்ல சேர்ந்து எங்களுக்கு நிரந்தரமான பணி நிரந்தரம் கிடைக்கலையோ அன்று முதல் இன்று வரை 30 ஆண்டுகளாக ஒவ்வொரு முறையும் சென்னையிலையும் அந்தந்த கல்லூரிகள்லயும் வீதியில வந்து போராடின்னு தான் இருக்கிறோம். போராட்டம் என்பது ஒரு தமிழ் மண்ணுடைய போராட்ட குணமே தவிர இந்த போராட்டத்தை கற்றுக் கொடுத்ததே திராவிடம் தான். ஆனா இன்று அவங்க அமைச்சர் சுப்பிரமணியன் ஐயா சொல்றது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வேதனையா இருக்குது. இவங்களுக்கு வந்து வேடிக்கை ஆகி போச்சு, பேஷன் ஆகி போச்சு போராட்டம்ன்றதுன்னு. எங்களை மட்டும் இழிவுபடுத்தல, போராடக்கூடிய செவிலியர், இடைநிலை ஆசிரியர், அதுக்கடுத்தது வந்து பள்ளி உணவால எத்தனையோ ஊழியர்களை வந்து இழிவுபடுத்தக்கூடியதா. அது எவ்வளவு பெரிய வலியை ஏற்படுத்துன்றது சொல்றான். உடன் செயலாளர் அருணகிரி, பொருளாளர் பவானி உட்பட மாநில நிர்வாகிகள், மண்டல நிர்வாகிகள் இந்த காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.